சந்து, பொருள் எடுத்துட்டு வரணும். பெரிய பொருள் டாக்கில இருக்கு. நீ தான் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். சரிண்ணா. ரொம்ப ஆபத்தானது. போலீஸ் கண்ணில் மட்டும் பட்ட அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஜாக்கிரதையாக அந்த வேலையை முடிச்சாகணும். முடிச்சிடலாண்ணா. ஏய் சந்து, உன்னோட இந்த ஹேர் ஸ்டைல், நீ ஷர்ட் போடுற ஸ்டைல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்க. அப்படிதானே மாமா? ம். ஏய், காதல் ஒன்றும் மீன் தூண்டில் கிடையாது. ஏய் சந்து, அப்படி ஏதாவது இருந்தா அதை உன் தலைக்குள்ள இருந்து தூக்கி வெளியே போட்டுரு. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் காதல்ல விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். என்ன மாமா, சரியா? சொல்லு. நான் தான் பூஜா. என்னாச்சு? எப்ப வருவீங்க? கொஞ்சம் லேட் ஆகும். ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அட, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. ஹலோ, யாரு போன்ல? ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணா, நான் கொஞ்சம் உடனே போகணும். சரி. நல்லா மாமா. சந்து இப்போ அவனோட பங்களா, அவன் வீட்டுக்கு தானே போறான். அங்க ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பூஜா, 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 நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அட, ஏதாவது சொல்லு. என்ன? யாரு? எங்க? அதுவா? நீ இந்த கரப்பம்பூச்சியை பார்த்தா எனக்கு பயந்து போன் பண்ணி கூப்பிட்ட? ஆமா, அதான் நான் சொன்னேன்ல. நான் என் வீட்ல இருக்கும்போது எப்பவும் இவன் என்ன அடிச்சுட்டே இருப்பான். நான் எவ்வளவு தூரத்தினாலும் இவன் போவே மாட்டான், தெரியுமா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். கரெக்டா? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நானே போய் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வேணாம், நீங்க போவாதீங்க. ஏன்? அவன் உங்களையும் அடிப்பான். ஆக்சுவலா அவங்க பாய்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வேலையெல்லாம் பொண்ணுங்க கிட்ட தான் காட்டுவாங்க. அப்படியா? பாக்குறியா? பாரு. ஏய், என்னப்பா தம்பி, ஒரு வீட்ல ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்சா உடனே உங்க வேலையை காட்ட வந்துருவீங்களே. இங்க பாரு, நீ என்னோட பூஜாவை டிஸ்டர்ப் பண்ணிருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வாய்ப்பு கிடைச்சது உன் கதையை முடிச்சிருவேன். ஓ, நான் வந்துட்டு தான் இருக்கேன். சரி, நீங்க வெளியே போறீங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க பாரு, நீ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல வந்து உட்காருங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். போய் உட்காருங்க, போங்க. பூஜா, எனக்கு லேட் ஆகுது. பூஜா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். பூஜா,
பூஜா 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 என்னப்பா என்னாச்சு? டாக்டர், ஏய், உள்ள கொண்டு போங்க. எமர்ஜென்சி வார்டு கொண்டு போங்க சீக்கிரம். என்ன டாக்டர், சொல்லுங்க ப்ளீஸ். அது கிச்சன்ல ஒரு பொருள் எடுக்கும்போது திடீர்னு கீழே விழுந்து மயங்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சுண்ணா? சந்து அண்ணன் இன்னும் வரல. நானா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் சந்து அண்ணன் லேட்டா வந்ததே இல்லையே. கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்றாரு? ஃபோன் பண்ணி பாருண்ணா. ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. இப்போ என்ன பண்றது? எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வேலையை நாம தான் முடிச்சாகணும். புரிஞ்சுதா? ஏய், சிக்னல் கொடு. டேய், வாடா, போலாம் போலாம். ஓடு ஓடு. தம்பி ஒரு நிமிஷம். நீங்க தானே இந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ட்ரெஸ்ஸிங்க முடிஞ்சிச்சு, ஸ்கேனிங்க முடிஞ்சிச்சு. அப்புறம் தேங்க்ஸ் காட் அவங்களுக்கு உள்காயம் எதுவுமே ஆகல. அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஃபோன். மாமா, ம் என்னால நம்பவே முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. நாம அந்த சந்துவை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கோம். ஆனா அவன் அந்த வேலையை செய்ய வரவே இல்லை. அவன் டோக்கிக்கு வரவே இல்லை. மாமா, அந்த சந்து அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? போன்ல யாரு? சந்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். துரோகி. நமக்கே துரோகம் பண்ணிட்டான். பாய், நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. பாய், சந்து அண்ணன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு சந்து அண்ணனும் லவ் பண்றாங்க. அதனாலதான் மாமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சந்து மாறிக்கிட்டு இருக்கான்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொண்ணு தான் சந்து இந்த மாதிரி எதனா பண்ண வச்சிருப்பா. அப்படியா?